ஹாய். இவங்க சொல்ல ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிகேஆர் ஃபேமிலி. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நிக்கிறோம்னு சொன்னா முல்லைத்தீவுல இருக்கிற ஓஷன் பார்க்குக்கு வந்து நிக்கிறோம். இது எங்களுக்கு வந்து சொல்லாம கூட்டிட்டு வந்தோம் தெரியுமா? தான் தெரியும். இதான் ஓஷன் பார்க்கம். இங்கதான் வந்திருக்கிறோம். சுத்தி பாப்போம் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி. முல்லைத்தீவுல உள்ள ஓஷன் பார்க் பாருங்க. இங்க என்னன்னா இந்த பழைய காலத்து வாகனங்கள்லாம் நிக்குது பாருங்க. 50 டேஷ்ல ஒரு வாகனம் வந்து நிக்குது. எப்படி இருக்கு? ஓடுற கண்டிஷன்ல தான் இருக்கு. ஆனா ஓடுமா ஓடாதான்னு தெரியல. பாருங்க அவ்வளவு மோட்டிவேட் செஞ்சு நீட்டா நிக்குது. அதே மாதிரி அங்காலையும் நிக்குது கணினி. ஓடுற கண்டிஷன்ல நிக்கும். ரைட். இந்த ஓஷன் பார்க்க பாருங்க. அது மண்ணால கட்டியிருக்கேனே. என்ன தம்பி? மண்ணால கட்டியிருக்கேன். மண்ணால கட்டின அது ரூமா தம்பி? தம்பி அது ரூமா? மண்ணால கட்டின ரூம் தானே பாருங்க. மண்ணால கட்டின ரூம். ரைட். நாங்க வந்திருக்கிறோம் சும்மா இந்த ஓஷன் பார்க் பாக்குறத. ரித்திகா என்ன கேக்குறான்? எங்க வந்திருக்கோம்? நாங்க எங்க வந்திருக்கோம் சொல்லுங்க பிள்ளைக்கு. ரித்திக் நாங்க எங்க வந்திருக்கோம்? பார்க்குக்கு. என்ன செய்ய போறோம்? விளையாட போறோம். வாங்க. பீச் எல்லாம் இருக்கு, வாங்க போய் பாப்போம். எப்படி இருக்கு பாத்தியா கைனி? இதான் என்ட்ரன்ஸ். இந்த மரங்கள் எல்லாம் பத்தி எப்படி இருக்கு? இங்க பாரு அபி, இங்க பாரு எப்படி இருக்கு. இதா என்ன மரம் தெரியல. நான் வடியா இருக்கல அந்த மரம் எல்லாம். கொண்டு வச்சிருக்காங்க. முள்ளு மாதிரி இருக்கு. இது அந்த படங்கள்ல பெரிய பெரிய ஹோட்டல் வழியா இப்படி கார் பார்த்திருக்கேன். வாசல்லே நிக்கும். படங்கள்ல பாக்குற மாதிரி தான் ஹோட்டலும் இருக்கு. அந்த படங்கள்ல பாக்குற மாதிரி இந்த ஹோட்டலுமே இருக்கு. உண்மையாவே படங்கள்ல எப்படி பார்ப்போம் அதே மாதிரி இருக்கு. எப்படி லொக் பண்ணிருக்கு. EY 3598 எப்படி இருக்கு கார்? இருக்குண்ணே. இதான் முதல் பழைய காலத்து கார்கள். பழைய காலம் எத்தனை வந்து யாருக்கு தெரியும்? எப்படியும் 90 பழைய காலத்துல எவ்வளவு காலம். எம்ஜிஆர் ஆக்கள காலத்துல வந்திருக்கும். அடுத்தது பாருங்க, அடுத்த காரை பாருங்க. பேசாம முல்லைத்தீவு பக்கம் வந்திருக்கலாம் போல. அவி 2 சிறை 70-24. இது எப்படி காரண்ட் பாத்தீங்களா இனி? இதுல நல்ல பழசுதான். போயிட்டு இதெல்லாம் ஓடாது. இங்க பாருங்க இந்த பைக்கு 500 டேஷ் எல்லாம் சும்மா ஷோக்கு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க அந்த பைக்கு. இந்த பைக் கிளிநேச்சிலே வந்து நிக்குது. கிளிநேச்சிலே வந்து நிக்குது இந்த பைக். ஒரு அண்ணன் ஓடி தெரியுது. ரித்திக் பைக் ஓட போறீங்களா? இங்க பாருங்க ஏத்தி விடுங்க பிள்ளைய. ஓட போறான்டா. டஸ்டா இருக்குன்னு அதெல்லாம் ஓட இல்லாது. ஆனா ஓடலாம். மேல எல்லாம் பாருங்க மரத்தெல்லாம். இப்பயும் இது இந்த பைக் இப்பயும் இருக்கு பாருங்க எப்படி இருக்கு. டேங்குகள். இது பிரேக். சரி இது பிரேக். கீரை காணில கீரை அந்த அங்கால சைட்ல கீரெல்லாம் இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா இந்த ரேசிங் கார்கள் மாதிரி. சரி இருத்தி விடு இருக்கும். இருத்தி விடுங்க. பரவாயில்ல ஊத்தினாலும் பரவாயில்ல இருக்கட்டும். சொல்லுங்க பாப்பா. ரித்திக்கு தான் இந்த கார்கள் சரி. இப்படியான பைக்குகள் ஸ்டார்ட் பண்றீங்களா? அவருக்கு எல்லாம் தெரியும். ரைட் வாங்க அப்படியே சுத்தி போலாம். இது இப்படியே மேல போகலாம். மேல ஃபுல்லாவே இதுகள் மரங்களா. அடி ஆவி இங்க பாத்தியா படியே. பலகையில எப்படி இருக்கு இந்த பார்க்? நல்லா இருக்கு. வெள்ளை கார் எல்லாம் வந்து கூடுதலா இருக்கு. இதுல எல்லாம் போலாம். போட்ல எல்லாம் போலாம். போட்ல எல்லாம் போலாம். போட்டோ ஷூட் எல்லாம் செய்ய எப்படி இருக்கு? ஸ்விம்மிங் பூல்ல வர ஸ்விம்மிங் பூல் இருக்கு. வாங்க. முல்லைத்தீவுல வெளிநாட்டுல இருந்து வராக்கள் இல்லாட்டி பெரிய இதா லக்ஸரியா எதிர்பார்த்து வராக்கல்லாங்க. இனி இங்க வந்து இருக்கலாம். எல்லாமே இருக்கு. நல்லா இருக்குல்ல. பீச் சைட் இவ்வளவு செய்திருக்காங்களே. பீச் சைட் இருக்கு. ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இல்லடி
யாழ்ப்பாணம் கூடுதலா பெரும்பாலும் பெரிய இடங்கள்ல தான் இப்படி செய்வாங்க ஓமா இல்லையா எப்படி இருக்கு ஸ்விமிங் பூல்? என்னது என்ன சொல்லுங்க அப்ப இது இங்க இருக்குவா என்ன சாமி ஸ்விமிங் பூல் குளிப்போமா? போறாரா போறோம். நாங்க அங்க பீச்சுக்கு போயிட்டு வரோம். அங்க பீச்சுக்கு போயிட்டு இங்க ஒரு வட்டக்கோட்டையில பத்தியாமா அப்படி இருக்காங்க. இது ஏன் சுத்தி கட்டியிருக்காங்கன்னு சொல்லுங்க அப்போ. இந்த தங்கூசியை சுத்தி ஏன் கட்டியிருக்காங்கன்னு சொல்லுங்க அப்போ. ஏனவா சொல்லுங்க வேணும்னு சொல்லுங்க அப்போ. இந்த எல்லா இடம் சுத்தி சுத்தி கட்டியிருக்காங்க தங்கூசி. வடிவுக்கா இல்ல ஏன்னு தெரியுமா? காகங்கள் இருக்கு தானே, காகங்கள் பெருசா உள்ள போகாது. தங்கூசிக்கா? தங்கூசி அது போகாது. அதுக்காக தான் தங்கூசி கட்டுறது. கடற்கரை வழியெல்லாம் அப்படிதான் கட்டுவாங்க. அங்க பாருங்க கடல் தண்ணிய பாருங்கிறதுக்கு அங்க போய் கால்ல நனைச்சி எனக்கு நாங்க எங்க போறோம் இப்ப பீச்சுக்கு போறோம். என்னப்பா அபி இங்க பாரு, இது இங்க ஃபுல்லாவே பீச் தானே. பீச் சைட்ல காகங்கள் கூட வரும். காகங்கள் கூட வந்து என்ன செய்யும், இதுகளுக்கு எல்லாம் இருந்தாரு இந்த மாதிரி மேல எல்லாம் பாரு மான் கொம்புல. உண்மையான மான் கொம்பு என்னப்பா? உண்மையான மான் கொம்பு மாதிரி தான் இருக்கு. உண்மையான மான் கொம்புல லைட்டுகளை போட்டு இருக்காங்க. எப்படி பாத்தியா? நல்லா இருக்கு என்ன, ஆனா நல்ல வடிவா மினக்கெடுத்து மாட்டு வண்டி அங்க உள்ள ஊஞ்சல் ஊஞ்சல் ஆடி பார்க்க போறீங்களா? ரித்திக் அம்மா ஊஞ்சல் ஆட போறாங்க. எப்படி இருக்கு ஊஞ்சல்? ஆமா நல்லா இருக்கு என்ன, ஒரு குடும்பமே ஆடலாம். நல்லா தான் இருக்கு. போய் ஆடு. ஆமா அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டிருக்காங்க. ஏன்னாப்பா எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா கட்டிருக்காங்க. ஆடலாமான்னு சொல்லி நல்லா இருக்கு என்ன. இல்ல விழ மாட்டீங்க. பூவை பத்தியா? தாமரை தடாகம் கட்டி அதுக்குள்ள பூவெல்லாம் வந்து அப்ப விச்சிட கதையை கேட்டீங்களா? அபிய கால ஊண்ட வேண்டாமா? இதுல ஃபுல்லாவே நீங்க இந்த ஹோட்டல்ல ஃபுல்லாவே பழைய சாமான் மாதிரி தான். ஏன்டா இவர் மரங்கள்ல தான் இதுவும் செஞ்சு வச்சிருக்காங்க. இங்க பாரு, இஞ்சால உரலும் இது அம்மிக்கல் சரியா? மற்ற அங்கால அந்த மூலையில பாரு என்ன இருக்கு, ஆட்டுக்கல். இதெல்லாம் இப்ப இல்ல. இதெல்லாம் பாரு ஸ்டைலுக்காக வச்சிருக்காங்க பழைய சாமான்கள். அடுத்தது அது உளுந்து அரைக்கிற இது. இதுக்கு என்ன பேரு தம்பி? ஞாபகம் லதியா கேக்குறேன், படிச்சு தம்பிங்க. இது 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 அந்த உளுந்து போட்டு வடைக்கு உளுந்து அரைக்கிறது. அம்மி குழவி அங்க இருக்கு. மாட்டு வண்டி போட்டு சுட்டுவாங்க. ஆட்டுக்கால். அப்ப அதுக்கு என்ன பேர்? அதுக்கு பேர் தான் ஆட்டுக்கால். அப்ப இதுக்கு வேற பேர். எப்படி இருக்கு மாட்டு வண்டி? நல்லா இருக்குன்னு. இங்க ரூம் எல்லாம் இருக்கா தம்பி? ரூம்ஸ் எல்லாம் இருக்கா? ரூம்ஸ் எல்லாம் தருவாங்க. பா பாப்போம் என்ன மேல கூடைய போட்டுருக்காங்க பாத்தீங்களா? லைட்டு கூட நாங்க இந்த இதை செய்யறது. ஓய் பூச்சாடிய மாதிரி பூச்சாடிய இதப்பா இதுக்கு தண்ணி வரும் நினைக்கிறேன்வா நிப்பாடி விட்டுருக்காங்க போல. நல்லா இருக்குல்ல எது? பூச்சாடி. ஆனா இதுல ஓர்ல உள்ளே ஜோசிச்சு பேர். அதான் இது என்ன சொல்லுங்க அப்போ? இது ஜெனரேட்டர். கரண்ட் போயிட்டா இதுகள்லாம் கரண்ட் ஆன் பண்ணுவாங்க. இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு கரண்ட் போயிட்டுன்னா என்ன செய்யறது? ஒன்றும் செய்யலாம். போட்ல உள்ள கதிரை இல்லை, இதுக்கு அந்த கதிரை இருக்குது. இது நல்லா பின்ன டைம் இல்லை, இப்ப இந்த டைம் இல்லை வந்து எவ்வளவு டீசெண்டா பாதையில இருக்கு. இதுக்குள்ள பாதையில நிற்கிறாங்க. கம்பியாக்கெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. இங்கெல்லாம் வாடிகள் பாருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன வாடிகள் சரியா? வாடிகள் இருந்தா இதுக்குள்ள தங்கி இருந்தா மீன்கள் பிடிப்பாங்க. போட்டெல்லாம் தெரியுது பத்தியாங்கள, இல்ல போட்டுகள் வாடிகள் தான் மீன். அதுல கிட்ட போனா மீன் பிடிக்கிறாக்களையும் பார்க்க அதுல வேலை செய்யறாங்க. வேலை செய்யறாங்க. பனைமரத்துல அளவு வேலை பார்த்தீங்கன்னா எவ்வளவு கட்டையா இருக்கு. இதெல்லாம் வெட்டாம போல வடிவா வளர்க்குறாங்க சொல்லுவாங்க. ஒரே நேருக்கு நிக்குது பாத்தீங்களா? இங்க அபி
பதிஞ்சிட்டா இது உங்க weight இப்படி பதியும் இருக்கிற தானே இது இப்படி இருக்கிற இல்ல ஓகே இருக்க இது இப்படியே படுத்து இப்படியே படுத்துக்கிட்டு வந்து பீச்சை பார்த்து ரசிக்க தான் இருக்குது இப்படியே பார்த்தேனே நல்லா இருக்கு இப்படி இந்த டைமுக்கு எப்படியே படுத்துக்கிட்டு வந்து பீச்சை பார்த்து ரசிக்கலாம் நல்லா இருக்குதான் டைமிங் அப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல சரி வாங்க அங்கால போய் பார்ப்போம் என்னென்ன வேற என்னென்ன இருக்கு அங்க பாருங்க வேற அவருக்கு மண்ணண்டா காணும் தானப்பா ரித்திக் இந்த மண்ணில் விளையாடுங்க நல்லா உள்ள அப்படியே போய் பீச்சை பார்ப்போம் இவ்வளவு இது வெயில் சரியா இந்த மணலுக்குள்ள இந்த கண்டுகளை பாரு எவ்வளவு அழகா வருது அதுதான் இந்த மணலுக்கு என்னண்டா இது இதுல வளரும் சரி ரைட் இந்த மரத்தை இங்க பாத்துருப்பீங்களா இந்த மரம் என்ன மரம்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல இல்லையா இல்ல இந்த பழங்களை பாருங்க அன்னாசி பழம் மாதிரி இருக்கு காட்டு அன்னாசின்னு சொல்லுவாங்க சரியா இந்த பாருங்க ஒரு பழத்தையும் பாருங்க அன்னாசி பழம் இல்ல இல்ல இது சாப்பிடலாம் இந்த பாருங்க இந்த வட்டி கொடுங்க அவளுக்கு இல்ல தெரியுதா பாத்தீங்களா வடிவா இருக்கு எல்லாத்தையும் பார்க்க நல்லா தான் இருக்கு காட்டு அன்னாசி ஆனா இது ஒரு நாள் போகாது 2 நாள் வந்து தங்கி இங்க வந்து வடிவா தங்கி இருந்து வெளிநாட்டுக்காரர் இருக்காங்க தானே வெளிநாட்டுக்காரர் இங்க வந்து தங்கி இருந்து வடிவா டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் பாருங்க அப்பா கடல் அப்படிதான் பாருங்க எவ்வளவு அழகா நீளம் நேவிக்காரங்க போறாங்க தெரியுதா எங்க அங்க அது நேவி போட் எப்படி இருக்கு ஒரு காலத்துல இந்த கரையில தானே இருந்தாங்க தெரியுமா கொட்டில போட்டு அது ஒரு காலம் நீ மட்டும் நட பாபு மன ஆறுதலுக்கு இங்க வரட்டா அவி சொல்றான் பிச்சிர கதையாடியா அப்பாடா எப்படி இருக்கு பீச் அப்படித்தான் இருக்கு எப்படி இருக்கு எவ்வளவு வடிவா நீளமா நல்ல நீட்டா இருக்கேனே வடிவா இருக்கு கலரை பாத்தீங்களா நல்லா இருக்கு வந்தா கால் நினைக்காம போக கூடாதா பாருங்க பொம்பளையாக்கள் எல்லாம் கடல் வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க இல்லாட்டி அவங்களங்கிற மாதிரி கடல்ல பார்க்க வந்தாக்களோ தெரியல கிட்ட போய் கால் நினைங்க இழுத்துட்டு போயிடும் கவனம் என்ன சாமான் இங்க வராது உயிரோட இருக்கு இங்க பாருங்கப்பா என்னது உயிரோட நிக்குது ஓ இது கரையில வரும் தானே சங்கு சங்கு அப்படி எப்படி அது உள்ள போயிடும் அது எல்லாமே உயிரோட தானே இதா கீழே இதுல கிண்டி பாருங்க கையால மட்டி வரும் கிண்டுங்க இதுல கையால கிண்டுங்க வருதா மட்டி மட்டி வர இல்லையா நல்லா கொஞ்சம் தள்ளி போகணும் இங்க நண்டு அவி நீ குட்டி நடுதுக்கிற சின்ன குட்டி நண்டு போகுது எப்படி இருக்கு இந்த மட்டி கிண்டு நல்லா இருக்கு வடியா இருக்கு நண்டு வித்தியாசம் நண்டா இருக்கு சரி அப்படி இல்லை விடு கடலுக்கு போடும் இங்க இந்த மட்டிய ஒரு கடை இங்க இந்த மட்டியை கிண்டி இந்த மட்டியை கிண்டி எடு எடு இல்ல இதுல கிண்டு மட்டி வரும் இதுல கிண்டுங்களேன் மட்டி வரும் இந்தால வா அபி இந்தால வா கிண்டு இங்க கிண்டி எடுத்துட்டீங்களா மட்டி எடுத்துட்டீங்களா இந்த அப்படி இதுல வைங்க இதுல போடுங்க கீழே போடுங்க எப்படி உள்ள போக மாட்டேங்க எப்படி உள்ள போக மாட்டேங்க இந்த மட்டி தண்ணி வேற ஆட்டி போவோம் அப்படின்றாங்க தண்ணி வந்து குழப்பிடக்கூடாது எப்படி போகணும் பாருங்க நில்லுங்க எப்படி உள்ள போகுதுன்னு பாருங்க உள்ள எப்படி மண்ணுக்குள்ள குத்தி இறங்கி போகுது எவ்வளவு குயிக்க இறங்குது பாத்தீங்களா இல்ல அது உள்ள போயிட்டு அது போயிட்டு இந்த
மட்டி டேய், சமைச்சு சாப்பிடுவோம். மட்டி சமைச்சு சாப்பிடுமா மட்டி ஃப்ரைக்கு மட்டி சாப்பிடுவோமா? நீங்க என்ன வெளிநாட்டுல வந்தீங்களா? ஆனா தொழிலுக்கு போறாங்க பாரு கடல் போட் கொண்டு போ தொழிலுக்கு கண்டிதான் இருக்கும். என்ன நீ வடிவான் சிட்டியும் இருக்கு. புரியாது. அது ரேட்டு பொறுப்போம். ஞாபகத்துக்கு இருக்கட்டும். போட்டோ ஷூட் எல்லாம் செய்யறாங்க. அதுதான். போட்டோ போட்டோ இந்த தம்பி நிற்கிறாங்க எடுப்பான் தான் நடு. நாங்க முல்லத்தீவு வந்திருக்கோம் கவி தம்பியோட போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிறார். அவங்கள தூரத்தில் நிற்கிற ஆக்களை போய் ஜூம் பண்ணி பார்ப்போம் என்ன செய்யறாங்க. எல்லாருமே அங்க மட்டி தான் புரோக்குறாங்க போல. மட்டி புரோக்குறாங்க. பாருங்க என்ன செய்யறாங்க எல்லாரும். மட்டி புரோக்குறாங்க. போட் போகுது பாருங்க. தொழிலுக்கு போட் போதா எப்படி போகுது பத்தியா? போட் எவ்வளவு கரையா போகுது பத்தியா? ஏத்தி கொண்டு போய் இந்தியால விட்டுருவாங்கடி. இல்ல வளரல மட்டி பொரிக்குமா இதுல? குட்டி எல்லாம் பொரிக்குமா இதுல? இது கடலுக்குள்ளே கிடந்தா சரியா? இது வெளியில சரி, அது இப்ப கடலுக்குள்ள தான் வெளியே வந்திருக்கு. அதுல அப்படியே பிடிக்கும். இப்ப கொஞ்சம் நீ கொஞ்சம் காலம் கடலுக்குள்ளே கிடப்பியானா உண்ட காலையும் இப்படிதான் வளரும். ஆனா உண்ட காலில் வளராது. உண்ட காலில் உண்ட கால் அது அவிச்சா எல்லாம் அப்படியே வெளியே வரும். சரியா பிரிஞ்சு வர நேரம் அது அப்படியே உள்ள கருப்பா இருக்கும். ஒரு ஊத்த மாதிரி உண்டு. அதை எடுத்துட்டு முக்கிய போட்டுட்டு வர மாதிரியா? இந்த போட்ல ஓட இல்லையா? இந்த போட்டு ஓட இல்லையா? இன்ஜினை பத்தி எவ்வளவு பெருசுண்டு? 60 கோஸ் இன்ஜின். இதில் வந்து காட்டு எத்தனை கோஸ் இன்ஜின். உங்களுக்கு தெரியுமாப்பா? எங்களுக்கு தெரியாது. இன்ஜினை பத்தி தெரியுது 60 ஐயா இங்க வாங்க ஐயா. ரைட் தெரியுது. 60 கோஸ் இன்ஜின் இது. ஸ்டேரிங் போட்டு தானே இது. 60 கோஸ் இன்ஜின் போட்டு ஓடும். ஒளிஞ்சி இருக்க போறானா? அது எத்தனை கோஸ் இன்ஜின் பார்ப்போம். என்னையா உண்மைதான் பாருங்க. வெளியில எவ்வளவு காக்கா இருக்கானா உள்ளுக்கு ஒண்ணுமே இல்லை. அதிகமா பாருங்க உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. இல்ல பயப்படாங்க போய் பாருங்க. என்ன இருக்குண்டு இதை பார்க்கல. அது எத்தனை கோஸ் மூடி விட்டுருக்காங்க. அப்புறம் நாங்க எடுத்தாது. என்னன்னு பாருங்க. என்னடு கை? ஓ கை. என்ன வாங்க அதுல இருப்பமா கொஞ்ச நேரம் அடிச்சு அதுல கொஞ்சம் இருப்பாமா? ரைட் வாங்க இருப்போம். இதுக்குள்ள வர குளிர்ச்சியா இருக்கு. என்னப்பா சவுக்கு மரங்களை பத்தி எப்படி இருக்கு? சவுக்கு தான் குளிர். டஸ்ட்பினை பத்தி அம்மா எப்படி செஞ்சிருக்கேன். இது என்ன பனை? பனை குத்தி என்னக்கா டஸ்ட்பின். எங்க போறீங்க?
எதோட போறீங்க போய் 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 பாத்துட்டு வாங்க பிள்ளை போய் இறக்கி விடுங்கப்பா. அப்ப இறக்கி விடுங்க பாருங்க அக்கா விளையாடுறா எப்படி விளையாடுறா மண்ணுக்க வா இந்தா அக்கா இருந்தா ஓ நீங்க போய் பாத்துட்டு வாங்க போய் ஓடுங்க ஓடி போய் பாருங்க ஓடுங்க ஓட போறேன் பாவம் அவ உருண்டு கொண்டு வராளப்பா. போட்டோ ஷூட் முடிஞ்சு வாருங்க வேணால ஓய் என்னையா ஐயா அதை இழுத்தா பேசுவாங்க ஐயா அது இழுத்தா அந்த மாமாக்கள் இருக்காங்க தானே அவங்க பேசுவாங்க அந்த மாமாக்கள் பேசுவாங்க அங்க நிக்கிற மாமாக்கள் அங்க இருக்கிற மாமாக்கள் எப்படி முள்ளதீவு எவ்வளவு அழகா இருக்குன்னு அப்படி பார்க்க அப்படிதான் அது இதுக்குள்ள வந்து இன்னும் நல்லா இருக்கு. போட்டோ ஷூட் முடிச்சு என்ன கருப்பா இருக்கு அபி அபி இங்க வா குளிச்சுட்டு வந்து இப்படியே வந்து படத்துக்கு அந்த பீச்சை பார்த்து வந்தா அப்படித்தான் இருக்கும். இப்பயே அப்படிதான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இப்படியே படத்துக்கு வந்து இருக்கான் நல்ல சவுக்கு மரம் நல்ல இணல் நல்ல குளிர்மை. ஒவ்வொரு நாளும் கூட்டணும் இல்லாட்டி இந்த சவுக்கு விழுந்து கொண்டே இருக்கும் பார். கூட்டி 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 நீட்டா வச்சிருக்காங்க. என்ன செய்யறது ஒன்னும் செய்யல. இதுக்கு தானே சம்பளம் பண்ணுவாங்க. என்னம்மா அவர் நடந்து வந்தா கூட்டிட்டு போறேன். சொல்லுங்கப்பா அபிப்பிராயங்கள் என்ன உங்களோட ஓஷன் பார்க்க எப்படி இருக்கு விச்சி? நல்லா இருக்கா? சோமா சொல்ற மாதிரி இருக்கு. இது என்ன சொல்லுவாங்க இந்த இடத்த பாரு. முன்னுக்கு ஓஷன் பார்க் பேர் வச்சிருக்காங்க சரியா. முன்னுக்கு ஹோட்டல் சரியா. ரூம்ஸ் எல்லாமே இருக்கு சரியா. வெளிநாட்டுக்காரர் வந்து தங்குறதுக்குரிய அவ்வளவு எல்லா வகையான இதுவும் இருக்கு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு. இங்கே பீச் இருக்கு. இப்போ போட்ல ரைடிங் போகிறா போட் ரைடிங் இருக்கு. மற்றது அப்படியே இதுக்குள்ளேயே கடற்கரையும் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அளவான தூண்டு கடற்கரையும் வச்சிருக்காங்க. அது டஸ்ட்பின் நாங்கள் பார்த்துட்டோம். அதோட கைனி அங்கால பாருங்க. அந்த அங்கால எல்லாம் ஃபுல்லாவே தொழில் செய்யறாங்க சரியா. தொழில் செய்யற வாடிகள் எல்லாம் பக்கத்துல இருக்கு. எவ்வளவு ஈஸியா எல்லாமே கிடைக்கும் சொல்லலாம். மீன்கள் கடல் உணவு எல்லாம் படிவாவே பக்கத்துலயே கிடைக்கும். ஆனா ஒரு டைம் ஒன்று வந்தா பாக்கலாம்ல நான் மீன் பிடிக்கிறேன்ல. அதுக்கு இந்த விடியெல்லாம் வந்திருந்தா இப்ப மீன் பிடிச்சதெல்லாம் டைம் பார்க்கலாம். இப்ப பார்க்கல தானே. பழைய கார்கள் பழைய மாடல் கார்கள் நல்ல வடிவ பைக்குகள் எல்லாமே ஸ்டைலா வச்சிருக்காங்க. கவர்றதுக்கு எங்களுக்கே ஆனா எவ்வளவு பச்சை பசேரன்னு அந்த நல்ல கார்டன் நிறைய இருக்கு பத்தியா. இந்த பூக்கண்டுகள் எல்லாமே வித்தியாசமான பூக்கண்டுகள் நல்ல ஸ்டைலா. இந்த ஆலமரம் எல்லாம் இதுல நட்டவங்களோ இல்லாட்டி இருக்குது. எப்படியும் இந்த ஆலமரம் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஆலமரம் கூடுதலா வளரும் கடற்கரையில. நல்லா இருக்கேன்னு ரைட். இந்த இடம் இப்ப எங்களுக்கு சரி வராது சரியா. இது இந்த இடம் பண்றது எங்களுக்கு வந்து செட் ஆகாது. இது உண்மையாவே வெளிநாட்டுக்காரருக்கு தான் சரி. வெளிநாட்டுல இருந்து வரார்கள் உழைச்சிட்டு வரார்கள் வடிவா தங்கி. இப்போ முல்லைத்தீவுக்கு வந்தா இந்த ஓசன் பார்க்குக்கு வரலாம் நம்பி வரலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குதானே. வெளிநாட்டுக்காரர் வந்து தங்கி ரூம்ஸ் காட்டல வரைக்கும் நாங்க ரூம்ஸ் எடுக்க காட்டையில போய் சும்மா நோமலை பார்க்கலாம். நல்லா ரிச்சா தான் இருக்கு. இந்த எவ்வளவு இதாக செஞ்சிருக்காங்க. ரூம் எல்லாம் நோமலா இருக்காது. நல்லா ரிச்சா தான் இருக்கு. பார்க்கலாம் ஓகே. என்ன அதே அதே விட பாரு. இந்த ஹோட்டல் வந்து ஒரு பழைய காலத்து இது மாதிரி தான் செஞ்சிருக்காங்க. எல்லாமே பழைய காலத்து இது மாதிரி செஞ்சு. அந்த வெயிட்டர் எல்லாம் பாரு. வெயிட்டர் எல்லாம் எப்படி நிக்கிறாங்க. வெயிட்டர் மாதிரி கூடுதலாக நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி நல்ல இங் பண்ணி சில பேர்லாம் ஹோட் அடிச்சிருப்பாங்க. இங்க பாரம்பரிய உடை அந்த மண் வீடு பார்த்தா பாரம்பரிய உடைன்னா அப்படி ஒரு வேட்டியும் ஷர்ட்டும் வெள்ளை ஷர்ட்டும் வெள்ளை வேட்டியும் கட்டி தான் நிற்கிறாங்க. அதே மாதிரி மண்ணால் கட்டின
ஒரு வீடு இந்த ரூம்ஸும் இருக்கு, மண்ணால கட்டின ரூம். குளிர்மை. அதுக்குள்ள நுழம்பு நெட்டெல்லாம் இப்படி நுழம்பு நெட்டெல்லாம் இருக்கு. இந்த ஏசிகள் ஒன்றும் இல்லாம அந்த இது மாதிரியே என்ன பாரம்பரிய இதுகள் மாதிரி பாவிக்கிற மாதிரியே நுழம்பு நெட்டெல்லாம் வச்சு இருக்கு. எப்படி அதுக்குள்ள போனா மண் கோப்பை, மண் கோப்பை, மண் பானை, அந்த மண்ணால இதா செஞ்ச கப்புகள் அதெல்லாம் அப்படி டீ குடிக்கிறதுக்கு இருக்கும். ஓகே, நல்லா இருக்குது. நாங்க பார்க்கணும், கன நாள் ஆசைப்பட்டோம் பார்க்கணும்னு. இந்த கவிய பார்க்க வந்த நேரம் அதையும் பார்த்தாச்சு. கவிர புண்ணியத்துல அதையும் பார்த்தாச்சு. கவித சார்ல நீங்க எங்களையும் கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. எவ்வளவு போனதானே தெரியும். படுக்க போறீங்களா? படுக்க போறோம். ஐயோ, அவன் நடந்து களைச்சி போயிட்டு உனக்கு என்ன உன்னோட கூட முடி வளர்ந்துட்டேன்டா அவனுக்கு. ஓய் வீடியோ ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பார்க்க முன் சைட் ஃபுல்லாவே பார்த்துட்டோம். அப்படியே பீச்சையும் பார்த்துட்டு வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நாங்க என்ன செய்யணும்னா அப்படியே உள்ளுக்க ஹோட்டலுக்குள்ள வந்து ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வடியாக குடிச்சிட்டேன். உண்மையிலேயே அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் உடனே போட்டு தந்தாங்க, நல்ல டேஸ்டா இருந்தது. அப்படியே எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்விம்மிங் பூல். இது வந்து சரியா 5 அடி தாழ்பம் இருக்கு. ஏதாப்பா? ஓ, இங்கால 5 அடி தாழ்பம் இருக்கு. ரித்திக்குட்டிக்கு ஸ்விம்மிங் பூல் ஒரே விருப்பம் தானே? 3, 2 இந்த இதுக்கிட்ட 5 அடி, அங்கால 3 அடி, அங்கால 2 அடி. இது சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அது இப்ப ரித்திக்கு இப்ப எங்களோட வலிக்கிட மாட்டேன்னு நினைக்கிறேன். அடிக்கடி வந்து காலை நனைஞ்சு போறேன். ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு அந்த செட்டப் ஏன்னா தாழ்பம் குறைவு தானே, அப்படியே எல்லாமே செய்து வச்சிருக்காங்க. அப்படியே இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இந்த கட்டிடத்தை பாத்தீங்களாப்பா எல்லாமே. ஆனா இதெல்லாம் இந்த மரங்கள் நட்டுருக்காங்கப்பா. இந்த மரம் இங்க இப்படி எல்லாம் இல்ல, நட்டுருக்காங்க. ஆனா பாக்க அங்க ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? வாஷ்ரூம் எவ்வளவு நீட்டா கட்டிருக்காங்க கதவெல்லாம். அப்படியே இங்கால பாத்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமான மரம். இங்க பாருங்க இந்த இலையே, அப்படி இங்கால பாருங்க இந்த இலையே, எல்லாமே வித்தியாசமான இலைகள். இது இப்ப என்ன சொல்லுங்க, கசக்கி சாப்பிடுற பழம்ப்பா இந்த இது. இந்த மரம் அப்படியா? ஓ, இப்படி பெருசாதான் மரம். ஓ தெரியும் எனக்கு, எங்க வீட்டு இருக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இங்கால அப்படியே ஹோட்டல். இதெல்லாம் ஹபானா எப்படி சொல்லலாம்? ரூம்ஸ் அப்படியே இதுக்குள்ளேயே ஒரு இப்படியே இருக்கும். அதுக்குள்ள 4-5 ரூம் இருக்கும். இதுக்குள்ள சமைச்சு சாப்பிட்டு அதாவது கிச்சன் ரூம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் கலட்டுங்கெல்லாம் குளிக்க போறேன். ஐயா குளிக்கல, பேசுவாங்க. குளிச்சா பேசுவாங்க. மாமாங்க பேசுவாங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால அப்படியே வாங்க. இந்த படியை பாத்தீங்களாப்பா? ஆனா இது சேஃப்டி இல்ல, ஆனா வடிவா இருக்கு. மரத்தால செஞ்சிருக்காங்க. எல்லாம் எப்படி சொல்லுவாங்க, எல்லாம் பழைய ஸ்டைல் மாதிரியே தான் இருக்கு. மரங்கள் அதுக்கு ரூம் ஐட்டம் எல்லாம் பாருங்க. இது பழையில செய்திருக்காங்க. இஞ்சால அப்படியே கட்டிடம் சரியா, சீமெந்து இஞ்சால சைட். அந்த முன் சைட் வந்து மண்ணுல 3 இதுலயும் வந்து செய்திருக்காங்க. மரத்திலயும் இருக்குது, மண்ணுலயும் இருக்குது, சீமெந்துலயும் இருக்கு. ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன எங்களுக்கு போகணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இல்ல வரக்கூடா. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இதெல்லாம் உங்களை சுத்தி காட்டிட்டோம். மேய்க்கிறேன்ப்பா இதெல்லாம் சுத்தி காட்டிட்டோம். சுத்திக்குள்ள எங்களை விட்டுட்டு எங்களுக்கு பின்னால வந்து பைக் விட்டுட்டு அவருக்கு அந்த பைக் அது அவங்க அப்பா மாதிரி பைக் வாகனம் கேடிஎச் வேன் காரண்டா அதெல்லாம் ஒரு அந்த என்னன்னு சொல்ற ஒரு ஈர்க்கு மக்கு. தனியா வந்து ஏறிட்டேன், பயம் இல்லை ஒன்றும் இல்லை. அந்த ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த என்ன செய்றீங்க நீங்க? ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, நாங்க இப்ப இந்த வீடியோ முடிப்போம். நானும் இருக்கட்டாமா பெண்ணுக்கு ஓடுறீங்களா? ஓகே, நிமிந்திருங்க, வீடியோ முடிச்சுட்டு ஓடுவா. இது வந்து கூட வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு தான் உண்மையிலேயே வந்து ஒரு சுகமா இருக்குமேனு சொன்னா வந்தா இந்த ஓஷன் பார்க்கு கட்டாயமாங்க வந்து உங்களுக்கு வசதிக்கு என்ன எல்லா வசதியுமே இங்க இருக்கு. நீங்க மண் வீட்டுல இருக்க விரும்புறீங்களா, மண் வீட்டுல இருக்கலாம். அதே மாதிரி பலகை அதாவது மரங்கள்ல செய்த வீடு இருக்கு, அதுலயும் இருக்கலாம். சீமெந்து இருக்கா, சீமெந்துல கட்டின வீடும் இருக்கு. அதாவது 3 வீடுகளும் கட்டுப்பட்டிருக்கு. அதாவது நீங்க வந்து இருந்து உங்களோட வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சால முல்லைத்தீவு வந்து எங்கடா போகணும் எங்கடா தங்கணும்னு நீங்க யோசிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு ஏற்ற வசதியோட இங்க வந்து முல்லைத்தீவு ஓஷன் பார்க் வந்து இருக்குது. இங்க வந்து நீங்க வடிவா தங்கி வடிவா என்ஜாய் பண்ணுங்க. இஞ்சால பீச்சை நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு காட்டியிருப்போம். அவ்வளவு நீட்டா இருக்கு. ஏடாப்பா
எப்படி போறோமா எப்படி நம்ம அப்பாவுக்கு சொல்லி காட்டுங்க எப்படி பச்சிக்குதுன்னு சொல்லி காட்டுங்க எப்படி 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 அவர் என்ன பசிக்குதுன்னா அப்படித்தான் பாக்க வைப்பேன் எவ்வளவு இதா இருக்கு நல்ல இந்த உள்ள வர்ற நேரமே நம்ம பச்சை பசையில நீட்டா வடிவா ஸ்டைலா இருக்கு மரங்களை பார்க்கதான் கவருது அப்பா மரங்களை எத்தனை பப்பாயா ஜூஸ் எடுத்தோம் 5 பப்பாயா ஜூஸ் வேற எவ்வளவு 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 4550 மொத்த கணக்கு ரைட் நாங்கள் அன்றைக்கு 10 பேர் போய் அங்கே சாப்பிட்டா எவ்வளோ முடிஞ்சுது 5500 ரூபா. இப்போ இங்கே சாப்பிட போறீங்கன்னு விருப்பப்படுறீங்களா? காணையில் தேடினா இந்த புள்ள அங்கே பைக்கில் போய் ஒருத்தருக்கும் தெரியாம அவனுக்கு அந்த பைக்கில் போய் இருக்கிறான் பாரு. ரித்திகையா நாங்கள் புள்ளைய காணையிலேண்டு தேடினா வெள்ளாடாமா பைக் ஓடுதா? போமா போமா ரைட் வாங்க போம் வாங்க வாங்க போம். இது முதல் ஓசோன் பார்க்கன்னு தான் இந்த இது இருந்துச்சு. இப்போ அலை முல்லைத்தீவு வந்து இந்த ஹோட்டலுக்கு பேரை மாற்றிட்டாங்க. முதல்ல ஓசோன் பார்க் தான், ஓனர் சேஞ்ச் ஆகிட்டாங்க. அதான் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நாங்கள் பிகேஆர் ஃபேமிலி. பாய். ரித்திக் பாய் சொல்லிடுங்க அப்பா. பாய்.